வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் கொண்டாம் என்னொடுங்காது பூக்கொண்ட தப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பாத்தமக்கு ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேசன் முருகேஸ்வரஷனே என் வாக்களும் நினைவிலும் நின்று காக்கா. ஓம் அன்பே காக்கா. இன்னைக்கு நம்ம திருப்புகழோட பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்க்க போறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் எண் 340வது பாடல். அம்மா வாராக்கியம்மா எல்லா புகழும் வாராய்க்கு எல்லா புகழும் முருகருக்கு. பாடலை பார்க்கலாம். கல கல என பொன் சேர்ந்த நுபுர பரிபுரம் ஒத்தி தாம் தனாம் என கரமல அச்சில் தாம் தோம் ஆடிய பொறியார் பைங்கடி தடம் உற்று காந்தல் ஆம் என இடை படிபட்டு சேர்ந்த ஆள் இலை கனகன பொற்பிட்டு ஓங்கு மார்பொடு படம் ஆட சலசல சச்ச சேம் கைப்பூன் வலை பரிமள பச்சை சேர்ந்து உலாவிய சலச முகத்து சார்ந்த வாழ்விழி சுழல் ஆட தரள நகைப்பித்து ஆம்பல் ஆர் இதழ் குளம் முகில் ஒத்திட்டு ஆய்ந்த ஓதிய சரசம் உரைத்து சேர்ந்த தூவைய உறவு ஆமோ திலத முகப்பொன் காந்தி மாது உமை என அருள் வைத்திட்டு ஆண்ட நாயகி சிவன் உருவத்தில் சேர்ந்த பார்வதி சிவகாமி திரிபுவனத்தை காண்ட நாடகி குமரி சுகத்தை பூண்ட காரணி சிவை சுட சத்தி சாம்பவி அம்மை அருள்பாலா அழகை ரத்தத்து ஓங்கி மூழ்கிட நரி கழுகு உப்பி சீர்ந்து வாயிட அசுரர் குலத்தை காய்ந்த வேல்கரம் உடையோனே அமரர் மகட்கு போந்த மால் கொளும் விபுத குரத்திற்கு ஆண்டவா தினமும் அழகு சிறக்க காஞ்சி மேவிய பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல். பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம். அதாவது எப்பயும் போல முறையற்ற உறவு, முறையற்ற சிந்தனைகள், முறையற்ற செல்வம் இவ்வழியே நம்ம போக மாட்டோம். ஆனா அது என்ன பண்ணும், முறையானதை காட்டிலும் முறையற்றது மேன்மையானதா, நேர்மையானதா, ஒளி மிகுந்ததா தெரியும். காணல் நீராகாதுன்றது நம்ம மனசுல எப்பயும் வச்சுக்கணும், தெரியுமா? ஸோ அதுதான் அந்த முதல் சில அடிகள்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பால் அல்ல, முறையற்றவை அனைத்தையுமே அது குறிக்கும். திலத முக பொன் காந்தி மாது உமை என அருள் வைத்திட்டு ஆண்ட நாயகி சிவன் உருவத்தில் சேர்ந்த பார்வதி சிவகாமி பொட்டு அணிந்த முகத்தின் அழகிய ஒளி வீசும் மாதா ஆகிய உமாதேவி என் மீது திருவருள் வைத்து என்னை ஆண்டருளிய நாயகி சிவபெருமானது திருவுருவத்தில் இடது பாகத்தில் சேர்ந்துள்ள பார்வதி சிவகாமி. மாதான அன்னையே அப்படின்றாங்க. திரிபுவனத்தை காண்ட நாடகி குமரி சுகத்தை பூண்ட காரணி சிவை சுடர் சத்தி சாம்பவி அம்மை அருள்பாலா. அதாவது 3 உலகங்களில் படைத்த நாடகத்தினல் குமரி சுகத்தை அணிந்துள்ள காரண சக்தி ஜோதிமயமான சிவனுடைய தேவி பராசக்தி சாம்பவி ஆகிய உமை அம்மை அருளிய பாலகனே. அப்பேற்பட்ட அம்மையின் பாலகனே அழகை இரத்தத்து ஓங்கி மூழ்கிட நரி கழுகு உப்பி சேர்ந்து வாயிட அசுரர் குலத்தை காய்ந்த வேல்கரம் உடையோனே. பேயல் ரத்தத்தில் நன்றாக மூழ்கியும் நரியும் கழுகும் உண்டதால் உடல் உப்பி பெருக்க சமயம் வாய்த்ததென்று வாயை வைத்து உண்ணவும் அசுரர்கள் குலத்தை சுட்டு அழித்த வேலாயுதத்தை கையில் ஏந்தியவனே அமரர் மகற்கு போந்த மால் கொள்ளும் விபுத குரத்திற்கு ஆண்டவா தினம் அழகு சிறக்க காஞ்சி மேவிய பெருமாளே. தேவர் மகளான தேவயானியை மீது ஒரு அன்கண்டிஷனல் கொண்ட தேவனே, குரவல்லியை ஆண்டவனே,
2 பேரையும் மணந்தவரே, நாள்தோறும் அழகு விளங்கி மேம்பட காஞ்சியில் வீற்றிருக்கும் பெருமாளே, காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கும் எங்கள் முருகப் பெருமாளே நன்றி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. உருவாய் அருவாய் உலகாய் உலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே. வேலொன்று வினை இல்லை, மயிலொன்று பயமில்லை, குகனொன்று குறைவில்லை, கந்தனொன்று கவலை இல்லை. வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை.